தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்துடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் சுமூகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் தேமுதிகவுடன் மட்டும் பேச்சுவார்த்தையில் இழுபறி நிலவி வந்தது. இந்த நிலையில் சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். சுமார் 50 நிமிடங்களுக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் விஜயகாந்தை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக கூறினார். நாளை மறுதினத்திற்குள் அதிமுக கூட்டணி இறுதியாகும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். 6ஆம் தேதிக்குள் கூட்டணி பற்றிய அனைத்து கட்சியினுடைய முடிவுகளும் உரிய முறையில் நல்ல முறையில் அறிவிக்கப்பட்டு பொறுத்திருந்து பாருங்கள் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்படும் என்பது இன்றோ நாளைய தெரியும். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த சந்திப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டன? தற்போது இந்த சந்திப்பு நிறைவடைந்து விட்டதா? தேமுதிக தரப்பில் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடுக்கேள்வியான தேமுதிக எந்த அணியில் கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்பதற்கான ஒரு பதில் இன்று கிடைத்துவிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவுடன் நடைபெற்ற அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தற்போது முடிவடைந்திருப்பதாகவே தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தேமுதிக கேட்ட அந்த பாமகவிற்கு இணையான தொகுதிகள் இன்று கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தேமுதிக வட்டாரத்தில் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் 7 தொகுதிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து இதுவரைக்கும் 5ற்கு கூடுதலான தொகுதிகளை ஒதுக்குவது என்பது சந்தேகமாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் 7 தொகுதிகளை ஒதுக்கினால் மட்டுமே தேமுதிக அந்த கூட்டணியில் இடம்பெறும் என்று ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் அதற்கு அதிமுக இசைவு தெரிவித்ததைப் போல இன்று அதிமுகவினுடைய சார்பில் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நேரடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை நேரடியாக சந்தித்து அது குறித்தான தகவல்களை அரசியல் குறித்தான அந்த விவாதங்களையும் நடத்தினார். அந்த அடிப்படையில் தற்போது அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதில் வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய முதல் பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சார மேடையில் தேமுதிக தலைவர் பங்கேற்பது உறுதி என தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அதிமுக, பாஜக, தேமுதிக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று தொடங்கினாலும் கூட நாளை மற்றும் நாளை 6ஆம் தேதிக்குள் அதற்கான முடிவுகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஸ்லி, நிச்சயமாக வேல்முருகன், தற்போது அதிமுக தேமுதிக இடையான அந்த கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை அல்லது அதற்கு மறுதினம் வரும் என தெரிய வருகிறது. அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும், இந்திய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியுடனான தொகுதி பங்கீடு கூட்டணி நாளை இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தமது கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை பெரும்பாலும் முடித்துவிட்ட நிலையில் திமுக தற்போது அந்த பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான குழு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்குவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக, விசிக இரு கட்சிகளுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முறையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுவதென முடிவு செய்திருக்கிறோம். இது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது தொடர்பாக திமுக சார்பில் ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் அது பற்றி கட்சி பொறுப்பாளர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக பேச்சுவார்த்தை குழுவில் ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த ஆலோசனையை பரிசீலிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்த பின்னர் இது குறித்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம்.
தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் நடந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் அக்கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்குவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2 தொகுதிகளிலும் கட்சியின் சின்னமான கதிரறிவாள் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். இந்த மகத்தான அணி நாடும் நமதே, நாடாளுமன்றமும் நமதே, 40 நமதே என்கிற முறையில் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்தெந்த தொகுதி என்பது பின்னர் முடிவு செய்யப்படும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்னமான கதிரறிவாள் சின்னத்தில் போட்டியிடுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. திமுக சார்பில் கூறப்பட்ட தொகுதி எண்ணிக்கை பற்றி நாளை நடைபெறும் மாநில செயற்குழு கூட்டத்தில் ஆலோசித்த பின்னர் தங்களது முடிவு அறிவிக்கப்படும் என்று பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். எண்ணிக்கையில நாங்க சொன்னோம் எவ்வளவு எண்ணிக்கைங்கிறத, அவங்க ஒன்றும் சொல்லல. நாங்க தளபதிட்ட தலைவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றோம். நாங்க அப்புறம் இன்னைக்கு சொன்னாங்க. அவங்க சொல்லியிருக்கிற எண்ணிக்கை சம்பந்தப்பட்டல நாங்க மட்டும் தீர்மானிக்க முடியாது. எங்களுடைய மாநில செயற்குழு நாளை காலையில் கூடுது. அதில் அது ஏற்கிறதா என்ன செய்யறதுங்கிறத நாளை காலையில் பேசிக்கிட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். மதிமுகவுடன் திமுக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. அதில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சு உடன்பாடு எட்டப்படும் சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல எல்லாம் சுமூகமாக தான் இருக்கு. தாமதத்துக்கு என்னங்க தாமதம் ஒன்றும் இல்லை. அவங்க வரணும், திடீர்னு சொன்னாங்க வந்து பார்க்கணும்னு. போன்று சொல்றதை விட நேராக வந்து சொல்லிட்டு போகணும். அது சொல்லிட்டு மதிமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் காலை 11 மணி அளவில் அதன் தலைமையகமான தாயகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்குவது என்று திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த 1 தொகுதியில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவோம் என இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார். தொகுதி பின்னர் முடிவு செய்யப்படும். எந்த தொகுதியும் எங்களுக்கு தயார். இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எதற்கும் தயார். விருப்பமான தொகுதி நாங்கள் கள்ளக்குறிச்சி கேட்டிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறோம். திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரசுக்கு 10, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 மற்றும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு 1 என மொத்தம் 17 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 23 நாடாளுமன்ற தொகுதிகளை திமுக வைத்துள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், IUML, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, IJK ஆகியவற்றுக்கான தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு ஏற்படவில்லை. இதற்கான காரணம் குறித்து இப்போது பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் முழுமையாக வெற்றி பெறவில்லை. இதேபோல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு வராத காரணத்தால் மதிமுகவுடனான கூட்டணியும் இறுதியாகவில்லை. சிபிஎம் தரப்பில் 3 தொகுதிகள் வரை கேட்பதும், விசிக, சிபிஐ ஆகிய கட்சிகளுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மார்க்சிஸ்டுக்கும் 2 தொகுதிகளே திமுக ஒதுக்க முடிவு செய்திருப்பதுமே இந்த இழுபறிக்கு காரணம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை விட 1 இடமாவது அதிகமாக பெற வேண்டும் என்பதில் முனைப்பாக உள்ளனர். எத்தனை தொகுதிகள் என்பது முடிவானாலும் கூட, எந்தெந்த தொகுதிகள் என்பதிலும் கூட 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே ஒருமித்த உடன்பாடு எட்டப்படுமா என்ற கேள்வி எழுகிறது. நாகப்பட்டினம் தொகுதியை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே தங்களின் விருப்ப தேர்வாக வைத்திருப்பதும் கவனிக்கத்தக்கது. மேலும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 3 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டால் மதிமுக தரப்பு அதைவிட கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்க்கக்கூடும் என்பதால் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் 2 தொகுதிகளை ஒதுக்குவதில் திமுக உறுதியாக இருக்கிறது. நாளை மறுநாள் திமுக சார்பில் தென்மண்டல மாநாடு விருதுநகரில் நடைபெறுகிறது. அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. எனவே 2 தரப்புமே தங்கள் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை நாளைக்குள் முடித்து நாளை மறுநாள் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களையும் பங்கேற்கச் செய்வதில் முனைப்பு காட்டி வருகின்றன. அந்த வகையில் திமுக அணியில் சிபிஎம் உடனான பேச்சுவார்த்தை நாளை நிச்சயம் இறுதி வடிவம் பெறும் என்றே நம்பப்படுகிறது. பாலக்கோட் தாக்குதலில் 350 பேர் கொல்லப்பட்டனர் என்ற தகவலை பரப்பியது யார் என
முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பிய நிலையில் இந்திய வீரர்களின் தியாகத்தை காங்கிரஸ் கொச்சைப்படுத்துவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சாடியுள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பாலகோட் தாக்குதலுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆதாரம் கேட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ராணுவத்தின் மீது நம்பிக்கை இழக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் பேசி வருவதால் எதிரி நாடுதான் பயனடையும் என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். மோடியின் இந்த கருத்துக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தமது டுவிட்டர் பக்கத்தில் அளித்துள்ள பதிவில், இந்திய விமானப்படையின் வீர நடவடிக்கையை பாராட்டிய முதல் மனிதர் ராகுல் காந்தி என்பதை மோடி மறந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விமானப்படையின் துணை தளபதி உயிரிழந்தோர் எண்ணிக்கை பற்றி கருத்து கூற மறுத்துவிட்டதாகவும், வெளியுறவு அமைச்சகமோ உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று கூறுவதாகவும், அப்படி இருக்கும்போது 300 முதல் 350 பேர் உயிரிழந்தார்கள் என்ற செய்தியை யார் பரப்பியது எனவும் ப சிதம்பரம் வினவியுள்ளார். இந்திய குடிமகன் என்ற முறையில் தன்னுடைய அரசை தான் நம்புவதாக குறிப்பிட்டுள்ள சிதம்பரம், இதனை உலகம் நம்ப தேவையான முயற்சியை அரசு எடுக்க வேண்டும் என்று கூறுவதில் என்ன தவறு என்றும் கேள்வி கணைகளை தொடுத்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது, காங்கிரஸ் கட்சிக்கும் ப சிதம்பரத்திற்கும் கடுமையான கண்டனங்களை அவர் பதிவு செய்தார். ப சிதம்பரம் எழுப்பியுள்ள கேள்விகள் வெட்கக்கேடானது என்றும், ராணுவத்தை இந்த அளவிற்கு யாராலும் கொச்சைப்படுத்த முடியாது என்றும் அவர் சாடினார். ப சிதம்பரம் போன்றே மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதலுக்கு ஆதாரம் கேட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பயங்கரவாத முகமைகள் மீது இந்தியா வைத்த குறி தப்பவில்லை என்றும், அங்கு எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்றும் மட்டுமே தங்களால் கணக்கிட முடியும் என்றும், எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் என்ற தகவலை அரசுதான் கூற வேண்டும் என்றும் ஏர் சீஃப் மார்ஷல் வி எஸ் தனோவா கூறியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பி எஸ் தனோவா செய்தியாளர்களை சந்தித்தார். சூலூர் விமானப்படை தளத்தின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் விருது பெற்ற வீரர்களுக்கு தமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். தொடர்ந்து மிக் 21 பைசன் ரக போர் விமானங்கள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட விமானங்களையே தாங்கள் பயன்படுத்துவதாக கூறினார். MiG 21 Bison is capable. It has been upgraded. It is not the old MiG 21 BIS. It's got a better weapon system. It's got better radars, better air-to-air missiles, radar warning receivers, sharp flares, whatever it takes to make it, from 3rd generation to 3.5 generation or so. So it is an upgraded aircraft, and we fight with all the aircraft in our inventory. விங் கமாண்டர் அபிநந்தன் போர் விமானங்களை மீண்டும் இயக்குவாரா என்ற கேள்விக்கு மருத்துவ பரிசோதனையின் முடிவில் அவர் உடல் தகுதியுடன் இருக்கிறாரா என்பது தெரிந்த பின்னரே இதுகுறித்து கூற முடியும் என்றும் தனோவா பதிலளித்தார். Whether he flies again or no depends on his medical fitness. That's why post ejection he has undergone a medical check. Thereafter, if required, whatever treatment is required will be given to him. Once he gets his medical fitness, and then only will he get into a fighter cockpit. தாக்குதலின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் எவ்வளவு என்பதை கணக்கிடுவது அரசின் பணி என்றும், தங்கள் இலக்கை தாங்கள் சரியாக தாக்கியதாகவும் விமானப்படை தளபதி பி எஸ் தனோவா கூறியுள்ளார். That statement will be made by the government. Air Force is not in a position to clarify that how many people were inside it. That we don't count human casualties. We count what targets have we hit or not hit. And of course, if he planned to hit the target, we hit the target. Otherwise, why would he have responded? If he had dropped bombs in the jungle, there's no need for him to respond. விமானப்படையில் உள்ளவர்கள் 13 விழுக்காட்டினர் பெண்கள் என்று கூறியவர், ரஃபேல் ரக போர் விமானங்கள் செப்டம்பர் மாதம் விமானப்படையில் சேர்க்கப்படும் என்று தெரிவித்தார். அத்துடன் 83 லகு ரக விமானங்கள் வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் தனோவா கூறினார். இந்தியா அமைதியை விரும்பினாலும் தேவைப்படும் நேரத்தில் முப்படைகளின் முழு வலிமையும் பயன்படுத்த தயங்காது என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். டெல்லியிலிருந்து 3 நாள் பயணமாக ஞாயிற்றுக்கிழமை கோவைக்கு வந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முப்படைகளில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயல்படும் அணிகளுக்கு நிஷாந்த் எனப்படும் பிரசிடென்ட்ஸ் கலர் விருது வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் சூலூர் விமானப்படையின் 5வது பழுது நீக்கும் பணிமனைக்கும் தெலுங்கானா மாநிலம் ஹக்கிம்பேட் விமானப்படை தளத்திற்கும் குடியரசுத் தலைவர் விருது வழங்கினார். அத்துடன் விமானப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார்.
நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தலைமை விமானப்படை தளபதி பீரேந்தர் சிங் தனோவா, ஈசா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் MI-17, டோர்னியர், சாரங் உள்ளிட்ட விமானப்படை விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றதோடு விமானப்படை வீரர்கள் பாராகிளைடிங் மூலமாக தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் பறந்து விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் நிகழ்த்திய சாகசங்களும் பார்வையாளர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், இந்தியா அமைதியை விரும்பினாலும் தேவைப்படும் நேரத்தில் முப்படைகளும் முழுமையாக தயாராக இருப்பதாக கூறினார். தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் விமானப்படை சிறப்பாக செயல்பட்டதாக கூறியவர், பேரிடர் ஏற்பட்ட காலங்களில் விமானப்படையின் பணி மகத்தானது என்றும் புகழாரம் சூட்டினார். India remains firmly committed to peace, but in case the need arises, we will use all our might to protect the nation's sovereignty. I am confident that our valiant men and women in uniform will rise to the occasion. Our armed forces, exemplified by their air warriors who stand before us, reflect our firm resolve to defend our nation. இரு அணிகளின் 25 ஆண்டு கால சாதனைகள் குறித்த கையேட்டையும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த விழாவில் வெளியிட்டார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். கஜா புயலின் தாக்கம், பருவமழை பொய்த்து போனது மற்றும் வறட்சியை கருத்தில் கொண்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படுவென முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி தலைமைச் செயலகத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சில பயனாளிகளுக்கு அதற்கான சான்றிதழையும் வழங்கினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் ஜெயக்குமார், SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் வசிக்கும் 35 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கும், நகர்ப்புறங்களில் வசிக்கும் 25 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கும் என ஒட்டுமொத்தமாக 60 லட்சம் குடும்பங்கள் பயன்பெற உள்ளனர். 2000 ரூபாய் சிறப்பு நிதி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து சேலம் சூரமங்கலம் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா சுற்றுச்சூழல் அரங்கம், பணிகள் நிறைவடைந்த 307 சாலைகள் சீரமைப்பு திட்டம், கோட்டை பகுதியில் உள்ள உள் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். முன்னதாக அம்மா உணவகங்களில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னை சாந்தோமில் உள்ள அம்மா உணவகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது திட்டத்தை தொடங்கி வைத்து தொழிலாளர்களுக்கு உணவு பரிமாறிய முதலமைச்சர் அவரும் உணவை சாப்பிட்டு ருசி பார்த்தார். அங்கீகரிக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அடையாள அட்டையை காண்பித்து 3 வேளையும் தொழிலாளர்கள் இலவசமாக அம்மா உணவகங்களில் உணவு அருந்தலாம். முன்னாடி சாப்பாடு இட்லி சாம்பார்னா 5 ரூபாய் எல்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ இந்த குடும்ப அட்டை மூலமாக நாங்கள் இலவசமாக சாப்பிட்ற மாதிரி அரசு எங்களுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டுமான தொழிலாக கூலிக்காக வேலைக்கு போகிறோம். சித்தால் வேலைக்கு ஒரு நாளைக்கு 400 300 தருவாங்க. இந்த கார்டு கொடுத்ததுனால நாங்கள் அம்மா உணவில் எங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு எங்கே சாப்பிட வயிற்றுக்கு சாப்பிடுவோம். சென்னையில் உள்ள 407 அம்மா உணவகங்கள் மற்றும் 11 நகராட்சிகள் மற்றும் 125 நகராட்சிகளில் உள்ள 251 அம்மா உணவகங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது.
இதனிடையே கர்ப்பிணி பெண்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு சார்பில் தாய் சேய் நலப்பெட்டகம் வழங்கும் திட்டத்தினை சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தாய் சேய் இறப்பு விகிதத்தை தடுப்பதில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறினார். தாய் சேய் நலப்பெட்டகத்தில் சத்துமாவு, இரும்புச்சத்து டானிக், பேரிச்சை உள்ளிட்ட 5 பொருட்கள் 3 மற்றும் 5வது மாதங்களில் இருமுறை வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் 6 லட்சம் கர்ப்பிணிகள் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். உயர்தர சுகாதார சேவைகளை வழங்குவது மட்டுமல்லாமல் மிக சிறந்த மனித வளம் மற்றும் கடமையை ஏற்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்கி வருகிறது. தாய் சேய் நலம் மற்றும் குடும்ப திட்டங்களை செயல்படுத்துவதிலும் நோய்களை தடுப்பதற்கும் பல முன்னோடி திட்டங்களை மாண்பு அம்மாவின் அரசு திறம்பட செயல்படுத்தி வருகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு வழங்கப்படும் 2000 ரூபாய் சிறப்பு நிதியை நிறுத்தி வைக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தை இன்று முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதனை எதிர்த்து திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி அனுப்பியுள்ள புகார் மனுவில் மக்களவைத் தேர்தல் வரவுள்ள நிலையில் 2000 ரூபாய் நிதியுதவி அளிப்பது தேர்தல் ஆதாயமாக அமையும் என்றும் அரசியல் ஆதாயத்திற்காக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு நிதி திட்டத்தை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக தொண்டர்களுக்கு பணம் தருவதற்காகவே இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் இதற்கான படிவங்கள் அதிமுக நிர்வாகிகள் மூலம் வழங்கப்படுவதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் வைகை செல்வன் பேசியதை சுட்டிக்காட்டியுள்ள RS பாரதி பணம் பெறும் 2 கோடி பேரும் அதிமுகவுக்கே வாக்களிப்பார் என அவரது பேச்சின் வீடியோ ஆதாரத்தையும் புகார் மனுவில் இணைத்திருப்பதாக கூறியுள்ளார். முன்னதாக 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க உள்ள சூழலில் வாக்காளர்களை கவரும் விதமாக உள்ள இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க கோரி மதுரையைச் சேர்ந்த தினேஷ் பாபு என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் கணக்கு விவரங்கள் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் திட்டத்திற்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். வரும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், கரூர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உட்தமிழகத்தில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் கடலோர மாவட்டங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகலாம் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனிடமிருந்து அதிமுக திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமனிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் அதிமுக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கும்படி அந்த கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமியை சந்தித்து மனு அளித்தனர். நாடாளுமன்ற தொகுதிகளையும் வெற்றிவாக சூடக்கூடிய இந்த நல்ல வேளையிலே இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலைகளை தொண்டர்களுக்கு ஏற்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய மனம் வேதனை அடைகின்றது. அந்த காரணத்தினால நாங்கெல்லாம் மனு கொடுத்திருக்கிறோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையொட்டி பூத் கமிட்டிகள் அனைத்தும் அமைக்கப்பட்டு இனி தொடர்ச்சியாக கூட்டங்களும் பிரச்சாரங்களும் பண்ண வேண்டிய சூழலிலே இருவரும் பேசிக்கொள்ளாத நிலையிலே ஒரு தொண்டன், ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒரு ஊராட்சி செயலாளர், ஒரு பேரூட்சி செயலாளர் எவ்வாறு ஒரு கூட்டத்தை நடத்துவது?
திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் பல முக்கிய பிரமுகர்களும் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். திமுக தலைமையிடமான அண்ணா அறிவாலயத்தில் மக்களவை தேர்தல் பணிகள் களை கட்டியுள்ளன. ஒருபுறம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில், மறுபுறம் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். கடந்த 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை திமுகவில் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் முன்னாள் அமைச்சர் ராசா விருப்ப மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயம் வந்த திமுக எம்பி கனிமொழி தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு தாக்கல் செய்தார். கனிமொழிக்கு ஆதரவாக 10 பேர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, தூத்துக்குடி தொகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டி வருவதாகவும், அந்த பிரச்சினைகளையெல்லாம் தேர்தல் பரப்புரையின் போது மக்களிடம் தெரிவிப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். நான் மட்டும் இல்ல, இந்த ஆட்சியில நிறைய மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. தண்ணி பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சு எந்த பிரச்சனையும் மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தளபதி எந்தெந்த பிரச்சனைகளை முன்வைத்து பேசுகிறார்களோ அதே பிரச்சனைகளை தான் கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முன்வைத்து தூத்துக்குடி துப்பாக்கி. தொடர்ந்து திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் வேலூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செய்தார். தஞ்சை தொகுதிக்காக மருத்துவர் அஞ்சுகம் பூபதியும், தென்சென்னையில் போட்டியிட தமிழச்சி தங்கபாண்டியனும், வடசென்னையில் போட்டியிட LTF தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ராஜகாந்தமும் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தார். மேலும் அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் போட்டியிடவும் அவர் விருப்ப மனு அளித்தார். மேலும் 50க்கு மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். கடலூரில் யூடியூபை பார்த்து கள்ளநோட்டு அச்சிட்டு புழக்கத்தில் விட்ட பட்டதாரி பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கடலூர் பேருந்து நிலையம் அருகே பழ வியாபாரம் செய்து வரும் குமுதம் என்பவரிடம் பழங்களை வாங்கிய பெண் ஒருவர் 2000 ரூபாய் நோட்டை கொடுத்துள்ளார். அது கள்ள நோட்டு என்பதை அறிந்த குமுதம், ஏன் கள்ள நோட்டை கொடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பழ வியாபாரி குமுதாவிடம் அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இப்பதான் ஏடிஎம் விட்டு எடுத்துன்னு வரேன், நீ என்ன வந்து கள்ள நோட்டுன்னு எல்லாத்தையும் போறேன், அறிவில்லை அப்படி இப்படின்னு கேடுச்சு. நீ செஞ்சதே தப்பு, நீ எங்களை நீயே தவறா பேசுறியம்மான்னுட்டு ஆத்திரம் இந்த நோட்டை கொண்டா, பழத்தை தூக்கி போட்டு பழத்தை வச்சுக்க, நோட்டை கொண்டான்னு வேற நோட்டு தரேன்ட்டு மறுபடியும் பேக் உள்ள கையை விட்டுச்சு. பேக் உள்ள கையை விட்டோன்னா மறுபடியும் கள்ள நோட்டை தான் எடுத்துச்சு. டப்புன்னு கையை பிடிச்சி, ஐயோ பேக் பூரா கள்ள நோட்டு வச்சிருக்கு, பேக் பூரா கள்ள நோட்டு வச்சிருக்குன்னா அந்த லேடி என்ன பண்ணாங்க, என் கையை ஒஜிரி விட்டுட்டு ஓடினாங்க. பை நிறைய கள்ள நோட்டுகளுடன் குமுதத்திடமிருந்து தப்பி ஓடிய அந்த பெண்ணை அப்பகுதி வியாபாரிகள் விரட்டி பிடித்து திரிபாதிரி புலியூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பெண் சிதம்பரம் மாரியப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த பரணிக்குமாரி என்பதும், MBA பட்டதாரியான அவருக்கு கடன் தொல்லை அதிகமாக இருந்ததால் யூடியூபை பார்த்து கள்ள நோட்டு அச்சிட்டதும் தெரிய வந்தது. பின்னாடி பட தேவை என்ன பண்ணுறதுன்னு யோசித்தவங்க யூடியூப்பை பார்த்து அதே மாதிரியே தானும் ட்ரை பண்ணலான்ட்டு ஃபோட்டோ பிரிண்டர் மிஷின் வாங்கி அது யூடியூப்பை பார்த்து அவங்க அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல் முயற்சியே அவங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதை உடனே கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்க. பரணிக்குமாரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 66,000 ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் கள்ள நோட்டுகளையும் கள்ள நோட்டுகளை அச்சிட பயன்படுத்திய எந்திரத்தையும் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு நாளை சரணடைய உள்ளதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். பொள்ளாச்சியில் வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவியர் மற்றும் இளம் பெண்களிடம் ஒரு கும்பல் பேஸ்புக், வாட்ஸ்அப் மூலம் நட்பாக பழகி அவர்களை காரில் கடத்திச் சென்று பாலியல் தொந்தரவு செய்து அதை ஆபாசமாக படம் எடுப்பதாகவும் அவர்களிடம் பணம் பறிப்பதாகவும் போலீசாரிடம் புகார்கள் குவிந்தன. இந்த நிலையில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி ஒருவர் தனது பெற்றோருடன் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் தன்னை ஒரு கும்பல் காரில் கடத்திச் சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் செயினை பறித்ததாகவும் புகார் அளித்தார். புகாரின் பேரில் பிப்ரவரி 26ஆம் தேதி அதிகாலை காரில் வந்த சதீஷ், சபரிராஜன் மற்றும் வசந்தகுமார் ஆகிய 3 இளைஞர்களை போலீசார் பிடித்தனர்.
இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் திருநாவுக்கரசு ஆடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். அதில் பல முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு தொடர்பிருப்பதாக தனது ஆடியோவில் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றும் நாளை சரணடைய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஏதாச்சும் பொண்ணு அந்த வழக்கு கொடுத்த பொண்ணையே விசாரிச்சு பாருங்க, சிபிஐ கொடுத்தோ நல்லா விசாரிச்சு பாருங்க, அது எந்த தப்பும் இல்லை. நான் அந்த பொண்ணு கிட்ட எந்த பேசுனது கூட கிடையாது. தயவு செஞ்சதை விசாரிங்க. வேற ஏதாச்சும் பொண்ணு என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாலோ சாட்சியோட நீங்க எந்த தண்டனை அந்த பொண்ணு கையால கொடுங்க, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நாளைக்கு நான் பொள்ளாச்சி வந்துடுவேன், என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மீடியாக்காரங்களும் சரி, பொள்ளாச்சி பொதுமக்களும் சரி, எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்ற வழக்கில் உதவி பேராசிரியை நிர்மலாதேவிக்கு ஜாமீன் வழங்குவதில் எந்த ஆட்சேபமும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் பயின்ற மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்றதாக உதவி பேராசிரியர் நிர்மலாதேவி, பேராசிரியர் முருகன், ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதில் முருகன், கருப்பசாமிக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் நிர்மலாதேவியின் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது. இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணையில் திருப்தி இல்லை என்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்க பொதுச் செயலாளர் சுகந்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், எஸ். சுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு ஓராண்டாக சிறையில் இருக்கும் நிர்மலாதேவியை ஜாமீனில் விடுவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியது. நிர்மலாதேவியை ஜாமீனில் விடுவித்தால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதா எனவும் நீதிபதிகள் கேட்டறிந்தனர். நீதிமன்றமே தாவாக முன்வந்து ஏன் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற தன்னீதிபதி உத்தரவின் அடிப்படையிலேயே கீழ்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை எனவும் நிர்மலாதேவிக்கு ஜாமீன் வழங்குவதில் அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை எனவும் கூறினார்.